Hello everyone, welcome to Mrs. Subtitle. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பியான மசாலா கார்ன் ஃப்ரைஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்ல இருக்க திங்ஸை வச்சு நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து அதோட 2 கார்னரையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வச்சுருக்கிற டூத்பிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கையில் பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சரி, இதை நம்ம இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா நான் வச்சுருக்கிற டூத்பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி நான் ஒவ்வொரு லேயராக எடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கார்னை பாதியாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டூத்பிக்கை இன்சர்ட் பண்ணி லேயராக பிரிச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த கர்னல்ஸ் எல்லாம் லேயராக பிரித்து வச்சுருக்கேன் டூத்பிக்கில். நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5லேருந்து 6 கர்னல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் டூத்பிக் வச்சு செப்பரேட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி டூத்பிக் வெளியில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக பண்ணும்பொழுது நமக்கு இதை பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டூத்பிக் இன்சர்ட் பண்ணி உங்கள் தம் ஃபிங்கரை வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது இந்த லேயர் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட 2 தம் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிங்கன்னா இந்த லேயர் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கார்னை நீங்கள் குறுக்க வெட்டி டூத்பிக் இன்சர்ட் பண்ணி நீங்கள் லேயர் பிரிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக வரும். இந்த லேயர்ஸ்லாம் நம்ம செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம சுடுதண்ணியில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வைக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிற கர்னல்ஸை வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம், ஏன்னா அதை நம்ம அடுத்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, இது நல்லா வெந்துருச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிருங்க. மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இது நல்லா ஆறிடுச்சு. மற்ற பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கார்ன் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு பொருட்கள் சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த கர்னல்ஸோட நல்லா பைண்ட் ஆகும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு உங்கள் கையால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்படலை, பாருங்கள் இது நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பொரிக்க ரெடியாக இருக்குது. நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் நம்ம ஒவ்வொரு கர்னல்ஸாக பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதை ஒரு க்ளீன் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கார்ன் ஃப்ரைஸ்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஒரிகானோ, அப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரைஸில் சால்ட் ஆட் பண்ணதுனால இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். ஃப்ரைஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையிலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நான் இதில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட போகிறேன். லெமன் பிழிஞ்சு விட்டோம்னா நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லெமன் வேண்டாம்னா நீங்கள் புழிய வேண்டாம். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பி மசாலா கார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.